அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜூலை மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸு. இவங்க தான் மனு பாக்கர். இவங்க வரக்கூடிய போட்டித் தேர்வுகளில் கொஸ்டின் பேப்பரில் இவங்கள் சார்ந்த கேள்விகள் இடம்பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்களை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கலாம். மனு பாக்கர் கரெக்டில் நடந்ததை சொல்லிடுறேன். முன்னாடி இருந்து வருவோம். 2018 16 வயசில் ISSF உலகக்கோப்பையில் தங்கம் வென்ற இளைய இந்தியர். 2018 இளம் வயதில் 16 வயதில் உலகக்கோப்பையில் தங்கம் வென்ற இளைய இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் யாருன்னா மனு பாக்கர். அதே 2018 காமன்வெல்த் போட்டியில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் அவர் தனது தனிப்பட்ட தங்கப்பதக்கத்தை வென்றார். சரிங்களா? அங்கு அவர் புதிய காமன்வெல்த் விளையாட்டு சாதனையை படைத்தார். அதுக்கடுத்து 2022 4 வருஷம் கழித்து ஆசிய விளையாட்டு போட்டி நடக்குது. அந்த ஆசிய விளையாட்டு போட்டியில் பெண்களுக்கான 25 மீட்டர் பிஸ்டல் குழு, இதுவரைக்கும் நம்ம பார்த்த 10 மீட்டர் பிஸ்டல் குழு தான் 2018 பார்த்தோம். 2022 ஆசிய விளையாட்டு போட்டியில் 25 மீட்டர் பிஸ்டல் குழு போட்டியில் மனு பாக்கர் தங்கம் வென்றார். சரிங்களா? அடுத்தது 2 வருஷம் கழிச்சு 2024 இப்போ ரீசெண்டாக நடந்தது. பாரிஸில் நடந்த கோடைக்கால ஒலிம்பிக்கில் 2 வெண்கல பதக்கங்களை பெறுறாங்க. 2 வெண்கல பதக்கங்களை பெறுறாங்க. அவர் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் வெண்கலம் வென்றார். எந்த ஒரு ஒலிம்பிக்கிலும் பதக்கம் வென்ற இந்தியாவின் முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை என்ற பெருமை பெறுறவங்க மனு பாக்கர். அதைத் தொடர்ந்து கலப்பு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் குழு இருக்கும்ல, அந்த போட்டியிலையும் மற்றொரு வெண்கல பதக்கத்தை பெறுறாங்க. ஒரே ஒலிம்பிக்கில் தனிப்பட்ட முறையிலையும் கலப்பு பிரிவுலையும் 2லேயுமே தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண்மணி அப்படின்னு தெளிவாக பிரித்து படிச்சுக்கிறணும். சரிங்களா? கலப்புலையும் வாங்கியிருக்காங்க, தனிப்பட்ட முறையிலையும் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2022 ஆசிய விளையாட்டு போட்டியில் 25 மீட்ரு பிரிவில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. 2018 காமன்வெல்த் போட்டியில் 2018 10 மீட்டர் பிரிவில் தங்கத்தை வாங்கியிருக்காங்க. காமன்வெல்த் விளையாட்டு சாதனையை படைக்கிறாரு. அடுத்தது 2018 16 வயதில் ISSF உலகக்கோப்பையில் தங்கம் வென்ற இளைய இந்தியர் என்ற பெருமையும் படைக்கிறாங்க. அடுத்தது மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டம். சுகாதாரத்துறையின் சீரிய செயல்பாட்டின் காரணமாக கடந்த ஓராண்டில் மகப்பேறு சிகிச்சை மற்றும் பிரசவத்தில் உயிரிழப்புகள் இல்லாத மாவட்டமாக விருதுநகர் சுகாதார மாவட்டம் சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டில் 99.9% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் தான் நடக்கின்றன. இதில் 59% பிரசவங்கள் அரசு மருத்துவமனையில் நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தகைசால் தமிழர் 2024. தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தகைசால் தமிழர் என்ற பெயரிலான விருது கடந்த 2021 கொடுத்துட்டு வராங்க. தமிழ்நாடு அரசு தான் வழங்கிட்டு வருது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் இலக்கியவாதியும் முதுபெரும் அரசியல் தலைவருமான குமரி அனந்தனுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவின் போது குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கிட்டார் தகைசால் தமிழர் விருது. சரிங்களா? 2021 இதை கொடுத்துட்டு வராங்க. குமரி அனந்தனுக்கு தான் 2024 கொடுக்குறாங்க. அடுத்தது இது 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு. அடுத்து சிறந்த திருநங்கை விருது 2024 தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகையின் சார்பில் 2023-2024 ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது கன்னியாகுமரியைச் சேர்ந்த சந்தியாதேவிக்கு வழங்கப்பட்டது. சந்தியாதேவி எந்த மாவட்டம்னு கேட்பாங்க. இந்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த திருநங்கையோட பேர் என்னன்னு கேட்பாங்க. சந்தியாதேவி திருநங்கைகளின் நலனுக்காக சிறப்பான முறையில் தொடர் சேவை புரிந்ததற்காக சந்தியாதேவிக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. சரி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். அடுத்தது லோக்பால் மொபைல் ஆப். லோக்பாத் ஜூலை 2, 2024 அன்று மத்திய பிரதேச முதல்வர்
டாக்டர் மோகன் யாதவ் மத்திய பிரதேசத்தோட முதல்வர் யார்? மோகன் யாதவ் லோக்பாத் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தினார். இந்த புதுமையான முயற்சியானது 7 நாள் காலக்கெடுவுக்குள் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சாலை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த செயலி பொதுப்பணித்துறையால் பிடபிள்யூடியால் உருவாக்கப்பட்டது மற்றும் பொது உள்கட்டமைப்பு, நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும். லோக்பாத் மொபைல் ஆப் வந்து எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? இவ்வளவுதான் கேள்வி இதில் வரக்கூடியது. இந்த லோக்பாத் மொபைல் ஆப் வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அந்த மத்திய பிரதேசத்தின் முதல்வர் பேர் என்னன்னா மோகன் யாதவ். லோக்பாத் மொபைல் அமைப்பின் பயன்பாட்டின் அம்சங்கள் இது அவ்வளோவா தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறக்காண்டி. லோக்பாத் மொபைல் செயலியானது குடிமக்களின் சாலைகள், பள்ளங்கள் போன்ற பிரச்சனைகளை நேரடியாக பொதுப்பணித்துறைக்கு தெரிவிக்க அனுமதிக்கிறது. பயனர்கள் பிரச்சனைக்குரிய பகுதிகளின் புகைப்படங்களை எடுத்து அவற்றை செயலி மூலம் பதிவேற்றலாம். புகார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு விரைவாக சென்றடைவதை உறுதி செய்யலாம். பயன்பாட்டின் இடைமுகம் பயனர் நட்புடன் உள்ளது. இது வெவ்வேறு வயதினருக்கும் தொழில்நுட்ப திறன்களுக்கும் உள்ளவர்களுக்கு அணுகக்கூடியதாக உள்ளது. அடுத்தது, இந்தியாவின் மிக நீளமான மற்றும் மிகப்பெரிய நகர்ப்புற சுரங்கப்பாதை திட்டம். ஜூலை 13, 2024 அன்று மும்பை பெருநகர பகுதி மேம்பாட்டு ஆணையத்தால் MMRDA உருவாக்கப்பட்ட இந்தியாவின் மிக நீளமான மற்றும் மிகப்பெரிய நகர்ப்புற சுரங்கப்பாதை திட்டம் எங்கன்னா தானே போரிவழி இரட்டை சுரங்கப்பாதையை. தானே போரிவழி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த இடத்தோட பேர் தானே போரிவழி இரட்டை சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இதுதான் உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். பாரத பிரதமர் வந்து எந்த மாநிலத்தில் வந்து மிக நீளமான மிகப்பெரிய நகர்ப்புற சுரங்கப்பாதை திட்டத்தை தொடங்கிறாரு அப்படின்னா மும்பையில் தொடங்கியிருக்காருன்னு சொல்லணும். மும்பையில் எந்த இடத்துல அப்படின்னா தானே போரிவழி, அந்த இடத்துக்கு பேர் தானே போரிவழி இரட்டை சுரங்கப்பாதை. அந்த 2 இடத்துக்கு பேர் தானே போரிவழி அப்படின்றத சொல்ல தெரியணும். இவ்வளோதான் உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரூபாய் 16,600 கோடி மதிப்பிலான திட்டம் தானே மற்றும் போரிவழி இடையேயான பயண நேரத்தை 1 மணி நேரத்திலிருந்து 12 நிமிடங்களாக குறைத்து 5 மடங்கு குறைக்கிறாங்க. 5 12 60ன்னு சொல்லுவாங்களா, 60 நிமிடம் 1 மணி நேரத்துக்கு. இப்போ 12 நிமிடம்னா 5 மடங்கு 4 மடங்கு குறைஞ்சி 1 மடங்கில் போகிற மாதிரி 12 நிமிடங்களாக குறைத்து உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவின் மிக நீளமான மற்றும் மிகப்பெரிய நகர்ப்புற சுரங்கப்பாதை திட்டம். அடுத்தது, மகாராஷ்டிரா சிறப்பு பொது பாதுகாப்பு MSBS சட்டம் 2024 நகர்ப்புறங்களில் நக்சலித்தின் அச்சுறுத்தலை, நக்சல்கள் இருக்காங்களே, அதை தடுக்கும் நோக்கில் மகாராஷ்டிரா சிறப்பு பொது பாதுகாப்பு MSBS சட்டம் 2024 தாக்கல் செய்கிறாங்க. முன்மொழியப்பட்ட மசோதாவின் விதிகள் எந்த ஒரு அமைப்பையும் சட்டவிரோதமானது என அறிவிக்க அனுமதிக்கும். அது அறியக்கூடிய மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களாக வகைப்படுத்துகிறாங்க. இது கவலைகளை எழுப்பியுள்ளது மற்றும் நகர்ப்புற நக்சல் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்கள் ஏற்கனவே சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க பொது பாதுகாப்பு சட்டங்களை அமல்படுத்தியுள்ளன. எந்தெந்த மாநிலம் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறணும். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடியது ஆந்திராவும் தெலுங்கானாவும். அடுத்து சத்தீஸ்கர், ஒடிசா இந்த 4 மாநிலம். இப்போ நம்ம மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த நக்சலத்தோட அச்சுறுத்தல் எதிர்க்கிறதுக்காண்டி மகாராஷ்டிரா சிறப்பு பொது பாதுகாப்பாக அவங்களும் போட்டிருக்காங்க. அப்போ இப்போ 6 மாநிலம் நமக்கு தெரியும். ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒடிசா, மகாராஷ்டிரா 5 மாநிலங்கள் நமக்கு தெரியும். அடுத்தது, சட்ட அளவியல் விதிகள் 2011 புதுப்பிக்கப்பட்டது. தொகுக்கப்பட்ட பொருட்கள்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நம்ம வந்து 25 கிலோ பை வந்து நம்ம அரிசியெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அது 26 கிலோவா அப்படிலாம் சொல்லி இதுனாங்க. அந்த மாதிரி ஒரு நியூஸ். அது நுகர்வோர் விவகார அமைச்சகம் சட்ட அளவியல், அதாவது தொகுக்கப்பட்ட பொருட்கள் விதிகள் 2011 இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதை மாற்ற விரும்புகிறது. 25 கிலோகிராம் அல்லது 25 லிட்டருக்கும் அதிகமான கடைகளில் விற்கப்படும் முன் தொகுக்கப்பட்ட பொருட்களை பற்றிய முக்கியமான தகவல்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்பதே மாற்றத்தின் நோக்கமாகும். மொத்த பேக்கேஜுகளுக்கான தற்போதைய விலைக்கிலிருந்து
விடுபட்டு வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் தகவல்களை வழங்குவதே இந்த நடவடிக்கையோட குறிக்கோள். 2011 இருந்துச்சு, அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இது ரொம்ப பெருசாக அதில் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும். அடுத்தது ராஜீவ்காந்தி சிவில் அபய ஹஸ்தம்ஸ் திட்டம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது டிஎன்பிசியில் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ராஜீவ்காந்தி சிவில் அபய ஹஸ்தம் திட்டம். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தனது மாநிலத்தின் நிதி ரீதியாக நிலையற்ற மாணவர்களுக்காக ராஜீவ்காந்தி சிவில் அபய ஹஸ்தம் திட்டம் ராஜீவ்காந்தி சிவில் அபய ஹஸ்தம் திட்டம் தெலுங்கானா 2024 தொடங்கினார். திரும்ப சொல்கிறேன், இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு சொல்கிறேன். இதன் மூலம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பொது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. இடபிள்யூஎஸ்னால் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கோட்டா பிசி எஸ்சி எஸ்டி சமூகத்தின் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் முதற்கட்ட யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு 2024 மற்றும் இப்போது அவர்கள் முதன்மை தேர்வுக்கு தயாராக விரும்புகிறார்கள். ஆனால் நிதி சிக்கல்களால் தயாராக முடியவில்லை. அத்தகைய மாணவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவர்களின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இத்திட்டம் தொடங்கப்பட்டதன் மூலம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். யூபிஎஸ்சிக்கு தயாராவதற்கு மாநில மாணவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள். ரொம்ப அருமையான திட்டம், வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். திரும்ப சொல்கிறேன், இந்த திட்டத்தோட பேர் ராஜீவ்காந்தி சிவில் அபய ஹஸ்தம் திட்டம். சரிங்களா? அந்த இடபிள்யூஎஸ் கோட்டா, அந்த பொது பிசி எஸ்சி எஸ்டி சமூகத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் முதற்கட்ட, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் யூபிஎஸ்சி சிவில் தேர்வில் வந்து முதன்மை தேர்வுக்கு தயாராக விரும்புகிறாங்கன்னா, ஆனால் அவங்களால நிதி சுமையினால் படிக்க முடியாத பட்சத்துக்கு அவங்கள மாதிரி அந்த சிக்கலில் இருக்கவங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் உதவி தர்றாரு. அப்போ தெலுங்கானா மாநில முதல்வரை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ரேவந்த் ரெட்டி, அவர் பேர் வந்து ரேவந்த் ரெட்டி. ராஜீவ்காந்தி சிவில் அபய ஹஸ்தம் திட்டம், இது எதனோடு தொடர்புடையதுன்னு கூட கேட்கலாம். யூபிஎஸ்சிக்கு பயில்கிற மாணவர்கள் 1 லட்ச ரூபா நிதி சம்மந்தப்பட்ட திட்டம் தான் ராஜீவ்காந்தி சிவில் அபய ஹஸ்தம் திட்டம். அடுத்தது உலக பாரம்பரிய குழு 2024 உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வு இந்தியாவின் புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. இவ்வளோ தெரிஞ்சால் போதும். உலக பாரம்பரிய குழு வந்து 2024 எங்கே கூடிச்சு இந்த கூட்டம் அப்படின்னா புதுடெல்லியில் கூடிச்சு. எத்தனாவது அமர்வு அப்படின்னா 46வது சிட்டிங். இந்த நிகழ்வு உலகெங்கிலும் உள்ள பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து நமது பகிரப்பட்ட கலாச்சார, இயற்கை மற்றும் கலப்பு பாரம்பரியத்தை பாதுகாப்பது குறித்து விவாதிக்கவும் ஒத்துழைக்கவும் செய்கிறது. உலகளாவிய ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் நமது உலக பாரம்பரிய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் இந்த சந்திப்பு ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும். யுனெஸ்கோவின் பொதுச்சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உலக பாரம்பரிய மாநாட்டிற்கு 21 மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளை உலக பாரம்பரிய குழு கொண்டுள்ளது. யுனெஸ்கோவின் 24வது பொதுச்சபையின், அதாவது நவம்பர் 2023 தேர்தலின்படி உலக பாரம்பரிய குழுவின் தற்போதைய உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, உலக பாரம்பரியத்தில் அர்ஜென்டினா, பெல்ஜியம், பல்கேரியா, கிரீஸ், இந்தியா, இத்தாலி, ஜமைக்கா, ஜப்பான், கஜகஸ்தான், கென்யா, லெபனான், மெக்சிகோ, கத்தார், கொரியா குடியரசு, ருவாண்டோ, செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரனடைன்ஸ், செனகல், டர்கியே, உக்ரைன், வியட்நாம் மற்றும் சாம்பியா பயணக உறுப்பினர்கள். அடுத்த தலைவர் வந்து யாருன்னா ஹெச்இ தூதர் வந்து திரு விஷால் சர்மா. ஹெச்இ தூதர் திரு விஷால் சர்மா அவர்கள் தான் தலைவராக யார் இந்தியாவுக்கு சேர்ந்தவங்க தலைவராக இருக்காங்க. சரி, அடுத்து இந்த ஜூலை மாத அப்டேட் வந்து அடுத்து 2வது பாட்டில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த 2வது பாட்டில் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இது வரைக்கும் பார்த்த இதை வந்து எந்தளவுக்கு நீங்கள் திரும்ப நல்லா டெப்த்தாக பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான். மனு பாகர் இருந்தாங்க. அவங்க வந்து 4 போட்டிகளை பற்றி பார்த்தோம். பாரிஸ் 2024 பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 2022 ஆசிய விளையாட்டு போட்டி பார்த்தோம். 2018 காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. அதே 2018 ISSF உலகக்கோப்பையை பற்றி பார்த்தோம். அதெல்லாம் வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க, இளைய இந்தியர் என்ற பெருமை பெற்றிருக்காங்க. அந்த இது பார்த்தோம்.
மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டம் விருதுநகர் அப்படின்றத பார்த்துருக்கோம். தகைசால் தமிழர் விருது 2024 வந்து நமது குமரி ஆனந்தன் இலக்கியவாதியும் முதுபெரும் அரசியல் தலைவருமான காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் தமிழக அரசு வந்து அவங்களுக்கு அறிவிச்சிருக்கு. சிறந்த திருநங்கை விருது வந்து 2024 கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தியா தேவிக்கு வழங்கப்பட்டது. அடுத்து லோக்பாத் மொபைல் ஆப்பு மத்திய பிரதேச முதல்வர் டாக்டர் மோகன் யாதவ் தான் வந்து அதை அறிமுகப்படுத்திருக்காங்க. லோக்பாத் ஆப் வந்து சாலைகள் வந்து குண்டுங்குழியாக இருந்துச்சுன்னா அது போன்ற பிரச்சனைகளை வந்து அதை விரைவாக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்டது. அடுத்தது இந்தியாவின் மிக நீளமான மற்றும் மிகப்பெரிய நகர்ப்புற சுரங்கப்பாதை திட்டம் நமது பாரத பிரதமர் அவர்கள் வந்து மும்பை பெருநகர பகுதி மேம்பாட்டு ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட தானே போரிவாலி இரட்டை சுரங்கப்பாதையை தான் திறந்து வைக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இது வந்து 1 மணி நேரத்தில் போகக்கூடிய பயணத்தை 12 மணி நேரமாக சுருக்கி கொடுக்குறத பார்த்தோம். மகாராஷ்டிரா சிறப்பு பொது பாதுகாப்பு MSBS சட்டம் 2024 அப்படின்ற வந்து ஏற்கனவே வந்து மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களோட சேர்த்து மகாராஷ்டிராவுக்கு இப்போ பொது பாதுகாப்பு சட்டம் வந்து ஏற்றிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது சட்ட அளவியல் விதிகள் 2011 புதுப்பிக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லி 25 கிலோ, அது கிலோவாக இருந்தால் 25, லிட்டராக இருந்தால் 25 லிட்டர் அந்த தான் பேக்கேஜை பற்றி அது சார்ந்து நடவடிக்கை எடுக்கணுன்றதை சொல்லியிருக்கிறது அந்த புதுப்பிக்கப்பட்ட விதி 2011 புதுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது ராஜீவ்காந்தி சிவில் அபய ஹஸ்தம் திட்டம், இதே வந்து UPSC மாணவர்களுக்கு 1 லட்ச ரூபா வந்து தரதை பற்றி ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு படித்தோம். இது வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் இருக்கவங்க பொது BC SC ST சமூகத்தின் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கொடுக்குறத பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது உலக பாரம்பரிய குழு அதோட தலைவர் இப்போ இந்தியாவில் இருக்கிறதே இருக்காரு, விஷால் சர்மா அவர் தான் இருக்காருன்றதை நம்ம பார்த்துருக்கோம். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துக்கு ஓரளவு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், நல்லா படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.